நமக்கு வரக்கூடிய அல்லல்கள் துயரங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதை நீக்கக்கூடிய வாராகி திருத்தலம் அது. மதுரை மீனாட்சினாலே மூக்குத்தி தானே, அந்த மூக்குத்தியை காணும். என் பக்தன் சீனிவாசனுக்காக நானே சென்று உணவு தயாரித்தேன். அங்கே மடப்பள்ளியில் அப்படி சமையல் அறையில் ஏதான விளக்குகளை ஏற்றி வைத்தேன் என்றால் என் குழந்தை அவன் சீனிவாசன் தூக்கம் கெட்டு போயிடும் இல்லையா, அதனால் என் மூக்குத்தியை கழட்டி அங்கே சமையல் கட்டு பகுதி மட்டும் வெளிச்சம் அடிக்கும்படியாக மூக்குத்தி அங்கே வச்சுருக்கேன், போய் எடுத்துன்னு வாங்கடா. அந்த குழந்தை மலியர் காந்திமதி சன்னதி இந்த வாராகி சன்னதி மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமியை அப்போ அந்த மந்திரங்களுக்கெல்லாம் சக்தி இல்லையா, மந்திரங்கள் என்றும் சக்தி இழக்காது. உங்கள் புத்தி மந்திரத்தில் இல்லை, உங்கள் புத்தி அந்த மகாராஜா கொடுக்கக்கூடிய அந்த பொன் காசில் இருந்தது. அதனால்தான் தள்ளுங்கள் அப்படின்னு அழகாக இவர் சொல்லி முடிக்க மழை கொட்டியது. எபிக் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மீனாட்சி அம்பாள் சந்நிதி மதுரை. ஏதோ மதுரையில் நம்ம மீனாட்சி அம்பாள் சந்நிதினா ரைட்டா என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். இந்த அக்ஷரங்கள் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது முழுமையாக குடிகொண்டிருக்கக்கூடியது. அடுத்தது மந்திர உபதேசம். அங்கே உபதேசம் பெற்றுக்கொள்வது தலை சிறந்தது. அனைத்துக்கும் மேலாக நமக்கு வரக்கூடிய அல்லல்கள் துயரங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதை நீக்கக்கூடிய வாராகி திருத்தலம் அது, ஷியாமளா திருத்தலம் அது, மீனாட்சி திருத்தலம் அது. இப்படி இந்த அம்பிகையினுடைய அந்த பிரபாவங்களை தேவி பாகவதமும் தேவி மகாத்மியமும் சொல்கிறதாக ஏற்கனவே சொன்னேன். அங்கே மதுரை கோவிலில் சமயக்காரர் மடப்பள்ளியில் அவர் பேர் சீனிவாசன்னு பேர், ஸ்ரீனிவாசன்னு. அவருக்கு எழுத்து படிக்க தெரியாது. ஆனால் அங்கே சன்னதியில் அப்படி ஏன்னா சமைக்கும் பொழுதே மீனாட்சி அம்பாள் திருநாமங்களை சொல்லிட்டு தான் சமைப்பார். சமைச்சு கொண்டு அம்பாள் சன்னதியில் வச்சுட்டு மா அப்படின்னு பாடினா, ஐயா இவர் பாட்டு பாட ஆரோகணம் அவரோகணம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆரோகணம் பாடும்பொழுது அப்படிங்கும்போது அழகாக இந்த தீபங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக எரியும். இவர் அவரோகணம் அப்படி மெல்ல அப்படி கீழே கொண்டு வந்தாருனாக்க அப்படியே பிரகாசமாக இருக்கக்கூடியது அப்படி அமைதியாக குறைய ஆரம்பிக்கும். இவருடைய குரலுக்கு தகுந்தார் போல ஊரை இந்த நிகழ்ச்சிக்காக கும்பல் கூடிடும். அவர் பிரசாதம் கொண்டு வச்சோடனே பாட ஆரம்பித்தோடனே அம்பிகையினுடைய அந்த அருள் தெரிகிறதா. மதுரையில் நடந்த வரலாறு இது. இப்படிப்பட்ட இவருக்கு அந்த ஊரில் மதுரையிலேருந்து கொஞ்சம் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசர் வந்தவர் நாளைக்கு என் மண்டகப்படி, அதனால் நீங்கள் யாராலும் உங்கள் உதவியாளர்கள் கையெல்லாம் படக்கூடாது, என்ன உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் உங்கள் கையால் தயார் பண்ணணும் அப்படின்ட்டார் சீனிவாசர். இவருக்கு பேரே என்ன அடிச்சதுனாலேயே சுவாமி சன்னிதியில் இவர் பாட்டில் அற்புதமாக பாட சீனிவாச புலவர்னு பேர் வந்துடுது. இந்த நேரத்தில் தான் அம்மா நாளை கார்த்தால் தானே ராஜா அந்த சிற்றரசர் வரத்துக்குள்ளே ஒரு 4 மணிக்கு எழுந்தோன்னா கூட படக்குன்னு இதை முடிச்சிடலாம் பிரசாதத்தை அப்படின்னு இவர் ராத்திரி தியானத்தில் அம்பாள் தியானத்தில் ரொம்ப நேரம் உட்காந்து வந்துட்டார். முடித்த உடனே சரி காலையில் அது 4 மணிக்கு எழுந்த கூட முடிச்சுக்கலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம், கொஞ்சம் நாளை படுப்போன்னு படுத்தார். எங்கே கதவை டமால் யாரோ இடிக்கிற சத்தம் கேட்குது. திறந்து பார்த்தா அரண்மனை பணியார்கள் 4 பேர் கையில் வேலை ஆயுதங்களுடன் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆரப்பாடிங்கள் என்ன விஷயம்? என்னது ஆரப்பாடிங்கள் என்ன விஷயமா? அங்கே ராஜா காத்துட்ருக்காரு. அங்கே குருக்கள் எல்லாம் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரசாதம் கொண்டு வர சொல். பிரசாதம் நீங்கள் அவசரப்படுத்தின நான் தயார் பண்ண வேண்டாமா? என்னது தயார் செய்ய வேண்டாமா?
இன்னும் தயாராகலையா? இன்னும் ஆகலைப்பான்னார். அப்படி தள்ளி விட்டுட்டு உள்ளே போய் பார்த்தால் எல்லா பிரசாதங்களும் நன்கு தயாரிக்கப்பட்டு பெரும் பெரும் தாம்பாளங்கள் போட்டு மூடப்பட்டிருக்கின்றன. நம்ம சீனிவாச புலவர் என்ன நினச்சார்? சீனிவாசன், ஏன்னா அவர் சீனிவாச புலவர்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன நினச்சார்? நம்ம தூங்குறத பார்த்து நம்ம உதவியாளர்கள் யாரோ வந்து சமைச்சிருக்காங்க, எப்படியோ இந்த நேரத்தில் அங்கே சன்னதிக்கு பிரசாதம் தயாரிச்சு எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சாச்சு. வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அலங்காரங்கள் பண்ணும்போது பார்த்தா மதுரை மீனாட்சினாலே மூக்குத்தி தானே, அந்த மூக்குத்தியை காணும். என்ன செய்ய? உடனே இந்த குறுக்கள் தான் எடுத்திருப்பாரு, இந்த ஆள் தானே உள்ளே நின்றுட்டு இருக்காரு, ஆச்சா போச்சான்னு உடனே வழக்கப்படி அடி. ஒரே அதாவது அவரை இழிவாக பேசுறது தான். அவர் சொன்னார், அம்மா எவ்வளவு ஆண்டுகள் காலமாக நான் உன்னை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன், பூஜை செய்கிறவன் என் மனசாலாவது ஏதாவது யாருக்காவது நான் கெடுதல் நினச்சிருப்பேன் தாயே அப்படின்னார். அப்போ வெளியில் இருந்த அந்த குழந்தை உடம்புல சுவாமி, அதாவது அருள் வந்தும்போம், அந்த குழந்தை சொல்லித்த அந்த பெண் குழந்தை, என் பக்தன் சீனிவாசனுக்காக நானே சென்று உணவு தயாரித்தேன் அங்கே மடப்பள்ளியில். அப்படி சமையல் அறையில் ஏதான விளக்குகளை ஏற்றி வைத்தேன் என்றால் என் குழந்தை அவன் சீனிவாசன் தூக்கம் கெட்டு போயிடுது இல்லையா, அதனால என் மூக்குத்தியை கழட்டி அங்கே சமையல் கட்டு பகுதி மட்டும் வெளிச்சம் அடிக்கும்படியாக மூக்குத்தி அங்கே வச்சுருக்கேன், போய் எடுத்துன்னு வாங்கடா. அந்த குழந்தை மலியிடுச்சு. ராஜேந்திர சிற்றரசர் அவரோட எல்லாம் ஓடி போய் பார்த்தா அங்கே இருக்குது இந்த மூக்குத்தி. குருக்கள் அழுதார். அந்த குழந்தைய கட்டி காப்பாற்றுறதுக்காக இந்த குழந்தைய அழ வச்சுட்டியே தாயே. அழகாக அதன் பிற்பாடு எல்லா வழிபாடுகளும் முடிந்தன. மன்னர் பார்த்தார், இந்த உக்காத்துறா கொண்டு இங்கே ஒரு சிம்மாசனத்தை போடு. மீனாட்சி சன்னதியிலே சிம்மாசனத்தை போட்டு சீனிவாச புலவரை அதில் அமர்த்தி தங்க காசுகளை கொட்டி கனகாபிஷேகம் பண்ணார். பல பேருக்கு இது காய்ச்சல் இன்றைக்கி நடக்குது. நமக்கு பசிக்குது ஆனால் திங்க முடியல. ஹோட்டலுக்கு போனாலே பார்த்துருப்பீங்க, நமக்கு பசிக்குது நம்மளால் திங்க முடியல, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் பார்த்தா ஆள் ரொயாழ தான் பார்த்தாலே தெரியுது. இந்த மூஞ்சி மாற கட்டியன் சொல்லும்போதே பாருங்க, ஏன்னா அவ்வளவு அலட்சியம் நமக்கு. இருமப்பு வந்ததுலேருந்து பார்க்குறேன், அவன் பாட்டில் விட்டுன்னு வெட்டிகிட்டு இருக்கான். உனக்கு ஏதில் கொள்ள ஏன் இந்த பொறாமை? சீனிவாச புலவருக்கு ஏற்கனவே இருந்த அந்த பெருமையோட மகாராஜா கனகாபிஷேகம் பண்ணி தெரிஞ்சோன்னே அந்த ஊர்லேயே சில பேருக்கு ரொம்ப பொறாமை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ படுத்த தொடங்கினார்கள். சீனிவாச புலவர் அமைதியாக மதுரை விட்டு வெளியேறினார். காலங்கள் கடந்தன. அந்த நேரத்தில் திருநெல்வேலி ஆண்டு கொண்டிருந்தவர் வேற்று சமயத்தை சார்ந்தவர். அவர் என்ன பண்ணார், மழை இல்லை என்ன செய்வதுன்னு கூப்பிட்டு கேட்ட பொழுது அந்த ஊரில் இருந்த சில பண்டிதிகள், எப்பா இதுக்கு 1000 பண்டிதர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இது பண்ணணும் செய்து இந்த முறைப்படி யாகம் செய்தால் மழை பெய்யும் அப்படின்னு. சரி நான் எல்லாம் பண்ணுறேன் தரேன், ஆனால் மழை பெய்யலைன்னாக்க உங்கள் எல்லாரையும் விட்டு வைக்க மாட்டேன், நீங்கள் என் சமயத்தை வந்து சேர்ந்தாக வேண்டும். சரி எல்லாம் யாகம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடக்கும் பொழுது பார்த்தாக்க 48 நாள் நேரம் கொடுத்துருக்கான். 47 நாள் முடிஞ்சுது, மழை இல்லை, வல்ல தூறல் கூட இல்லை. சுற்றி அரண்மனை காவலாளிகள் வந்து பிடித்து கொண்டு போவதற்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பக்கமாக நம்ம சீனிவாச புலவர் வந்தார். பார்த்தோன்னே இதிலிருந்து ஒரு ஆள் எழுந்து போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, சுவாமி இல்லை என் அன்னை காந்திமதியை தரிசிக்க வந்தேன். காந்திமதி சன்னதி இந்த வாராகி சன்னதி மாதிரி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெரும் பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனை எங்கே தீரப்போகின்றது. சீனிவாச புலவர் சொன்னார், என் அன்னை காந்திமதியை தரிசிக்க வந்தேன். நீ என்ன ஆயிற்று? இல்லை இப்படி நடந்ததுன்னார். அப்பா
என்ன சுவாமி, அப்போ அந்த மந்திரங்களுக்கெல்லாம் சக்தி இல்லையா? மந்திரங்கள் என்றும் சக்தி இழக்காது. உங்கள் புத்தி மந்திரத்தில் இல்லை. பளிச்சுன்னு புரியும்படியாக சொல்லட்டோமா? ஏடிஎம் கார்டு அது இதெல்லாம் கரெக்டாக சொருக்கிட்டோம். ஆனால் பின் நம்பர் அழுத்தும்போது எவன் நம்பரையும் அழுத்திட்டான். என்ன ஓடிபி நம்பரை கொடுக்காதீர்கள், அதெல்லாம் பொறுப்பாக கேட்குறோம். ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இவைகளை நாம் மறுதளிக்கின்றோமே. உங்கள் புத்தி அந்த மகாராஜா கொடுக்கக்கூடிய அந்த பொன் காசில் இருந்தது, அதனால்தான் தள்ளுங்கள் அப்படின்னு அழகாக இவர் சொல்லி முடிக்க மழை கொட்டியது. மன்னன் ஏற்கனவே பேசியதை விட அள்ளி கொடுத்தான். அந்த பண்டிதர்களில் பல பேர் ஏற்கனவே இவர் மேல் பொறாமை கொண்டவர்கள். அவரு பேர்களும் கால்களில் விழுந்தார்கள். அப்பா இது என்கிட்ட ஒன்றும் இல்லைடா. அப்போ கூட அவர் கோவிச்சக்கலாம், எப்படி விழுந்தாம்பாரு. சத்தியமாக அப்படி நடக்கலை. அவர்கள்தான் உயர்ந்தவர்கள். இதுக்கு என் செயல் ஒன்றும் இல்லை. அங்கே மதுரையில் இருக்கிறவளும் இங்கே திருநெல்வேலியில் இருக்கிறவளும் அவர்கள் என்னை ஒரு கை கருவியாக கொண்டு செயல்படுத்தினது. ஆகவே யாரிடமும் பொறாமைப்படாதீர்கள் அப்படின்ட்டு கிளம்பிட்டார். இது மதுரையில் தொடங்கி திருநெல்வேலியில் முடிந்த அற்புதமான வரலாறு. அதே போல் அந்த அம்பிகை நமக்கும் எல்லா விதமான இடையூறுகளையும் தொல்லைகளையும் நீக்கி நல்ல சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு அருள வேண்டும் என்று வேண்டுவோம். அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.